ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேனிக் பாண்டி ஹாரர் ஸ்டோரிஸ். நான் உங்கள் முத்துப்பாண்டியன். இன்னைக்கு வீடியோவில் திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமத்தில் தான் இந்த அமானுஷ்ய சம்பவம் நடந்திருக்கு. அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு மாந்திரிகர் கருங்குட்டி, அதாவது குட்டிச்சாத்தான ஏவி விட்டு நல்லா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்த கணவன் மனைவிகளை பிரிச்சு அந்த பெண்ணை என்ன மாதிரி வசியங்கள் செஞ்சு அபகரிச்சாரு. மேலும் அந்த பெண்ணோட கணவர் இப்போ என்ன மாதிரியான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு, இப்போ அந்த கருங்குட்டி சாத்தான் அந்த கிராமத்து மக்களுக்கு என்ன மாதிரியான அசம்பாவிதங்களை ஏற்படுத்துதுங்கிற அதிபயங்கரமான அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவத்தை கொஞ்சம் கூட த்ரில்லிங் குறையாம அப்படியே இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்ம சேனல்ல பார்த்த சம்பவங்களை விட இந்த சம்பவம் வினோதமாகவும் விசித்திரமாகவும் இருக்க போகுது. உலகத்துல இந்த மாதிரியெல்லாம் நடக்குமான்னு இந்த சம்பவத்தை கேட்டு நானே ஷாக்காயிட்டேன். ஸோ எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை உங்களுக்கும் இந்த வீடியோல சுவாரஸ்யம் குறையாம அப்படியே ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கு இந்த வீடியோ பயங்கர டெரிஃபையிங்கா இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் டைம் 2 செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நியூ வியூவர்ஸ் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கான ஆல் நோட்டிஃபிகேஷனில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவங்கள் உங்களுக்கு இன்பாக்ஸில் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் இன்ட்ரோல சொன்னது மாதிரி 2005ஆம் ஆண்டு காலகட்டத்தில் வடமதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமத்தில் தான் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தை அதே கிராமத்தை சேர்ந்த பாலுன்ற நம்ம சப்ஸ்கிரைபர் தான் நமக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த பாலுவை பற்றி சொல்லணும்னா இவர் அந்த கிராமத்தில் மளிகை கடை நடத்திட்டு வந்திருக்காரு. அந்த கடை சுமார் 40 வருடங்களா அங்கே தான் இயங்கிக்கிட்டு வருதான். அவரோட அப்பாவால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த கடையை அவங்க அப்பாவுக்கு பிறகு இப்போ அவர் நடத்திக்கிட்டு வர்றாரு. இந்த அமானுஷ்ய சம்பவம் இந்த மளிகை கடைக்காரர் பாலு வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரரான குமாருக்கும் அவரோட மனைவிக்கும் தான் நடந்திருக்கு. இந்த குமாரும் பாலுவும் ஒன்னா படிச்சாங்கன்றதையும் தாண்டி நல்ல நண்பர்களா இருந்திருக்காங்க. இந்த குமார் தன்னோட பாட்டியோட தான் வாழ்ந்துட்டு வர்றாரு. இந்த சம்பவம் நடக்கும்போது இவங்க 2 பேருக்கும் 25 வயது இருக்கும். 2 பேத்துக்கும் திருமணமாகாம இருந்திருக்கு. அந்த சூழ்நிலையில தான் இவங்க 2 பேர் வீட்டுக்கும் ஒரு 4 வீடு தள்ளி தண்டபாணின்ற ஒரு நபர் குடியிருந்திருக்காரு. அவருக்கு ஒரு 35 வயது இருக்கும். அவரோட அப்பா இறந்து போனதுனால அவரோட அம்மாவோட தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. அவரு எந்த வேலை வெட்டிக்கும் போகாததால அவருக்கு யாரும் பொண்ணு கொடுக்க முன் வரல. பகல் நேரம் ஃபுல்லா அந்த பஸ் ஸ்டாப்லேயே தான் உட்காந்துருப்பாரு. யாராவது ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் கொடுத்தா அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு அவங்க கொடுக்குற காசை வாங்கிக்குவாரு. இந்த தண்டபாணி தனக்கு திருமணம் ஆகாததால ஊருக்குள்ள விதவை பெண்கள், கணவனால கைவிடப்பட்ட பெண்கள் கிட்ட போய் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. அதனால ஊருக்குள்ள பல முறை பொதுமாத்தும் வாங்கியிருக்காரு. அதாவது நிறைய முறை அடியும் வாங்கியிருக்காரு. இந்த சூழ்நிலையில தான் பாலுவோட நண்பர் குமாருக்கு அவரோட சொந்த அத்தை மகள் கனகாவோட கல்யாணம் ஆயிருக்கு. இந்த கனகா சிட்டியில வளர்ந்த பொண்ணு. குமார் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கிராமத்துக்குள்ள கூட்டிட்டு வரும்போது மொத்த கிராமமும் வாயை பொளந்துருச்சு. குமாருக்கு இவ்வளோ அழகான பொண்டாட்டியா? குமாரோட நண்பர்கள்லாம், டே குமாரு, நீ ரொம்ப கொடுத்து வச்சவன்டா, உனக்கு இப்படிப்பட்ட அழகான மனைவியான்னு பொறாமப்பட்டாங்க. குமார் அந்த பெண்ணை திருமணம் செஞ்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த பிறகு அதே தெருவை சேர்ந்த அந்த தண்டபாணி அந்த பொண்ணை பார்த்துருக்காரு. அந்த பொண்ணோட அழகுல மயங்கியும் போயிருக்காரு. வாழ்ந்தா இந்த மாதிரி ஒரு பொண்ணோட ஒரு நாளாவது வாழணும்னு ஆசைப்பட்டாரு. இந்த குமார் அவரோட திருமணத்தின் போது மில்லு வேலைக்கு போயிட்டு வந்திருக்காரு. இந்த தண்டபாணி எப்போ அந்த கனகாவை பார்த்தாரோ அப்ப இருந்து அந்த பொண்ணு மேல ஒரு கண்ணாவே இருந்திருக்காரு. குமார் வேலைக்கு போன சமயங்கள்ல கனகாவை பார்க்கறதுக்காக அடிக்கடி அந்த தெருவுக்குள்ள வந்திருக்காரு. நாளுக்கு நாள் தண்டபாணிக்கு கனகா மேல இருக்கிற ஆசை வெறியா மாறி இருக்கு. இந்த கனகாவுக்கும் குமாருக்கும் திருமணமாகி 2 ஆண்டுகள் கடந்தும் குழந்தையே இல்லாம இருந்திருக்கு. இந்த தண்டபாணி கனகாவை பார்த்து பார்த்து ரசிச்சவரு நாளாக நாளாக பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இந்த கனகாவும் ஒரே தெருவுக்காரங்கன்ற முறையில தண்டபாணியை பார்த்து சிரிச்சிருக்காங்க.
அப்படித்தான் ஒரு நாள் குமார் வேலைக்கு போன சமயத்துல தண்டபாணி கனகா கிட்ட வந்து தண்ணி கேட்டிருக்காரு. அப்போ எதேச்சியா கனகா தண்ணிய கொண்டு வந்து தண்டபாணிட்ட கொடுத்துருக்காங்க. அப்படி தண்ணிய வாங்கி குடிச்ச தண்டபாணி தண்ணிய குடிச்சிட்டு செம்ப திருப்பி கொடுக்கும்போது கனகாவோட கைய பிடிச்சிருக்காரு. கைய பிடிச்சுக்கிட்டு உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. இதனால கோபம் அடைஞ்ச கனகா தண்டபாணி கண்ணத்துல ஓங்கி அரைஞ்சிருக்காங்க. உங்களை நான் அன்னை மாதிரி தான் நினைச்சேன், இந்த மாதிரி தப்பான எண்ணத்துல என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கட்டும், இந்த விஷயம் மட்டும் என் கணவருக்கு தெரிஞ்சா உங்களை வெட்டி போட கூட தயங்க மாட்டாருன்னு சொல்லி தண்டபாணிய அங்கிருந்து விரட்டி இருக்காங்க. கனகா அந்த மாதிரி சொன்னதும் மனமுடைஞ்ச தண்டபாணி கோயில்ல போய் உக்காந்துருக்காரு. அவரை பார்த்த கோயில் பூசாரி, ஏன் தண்டபாணி முகம்லாம் வாட்டமா இருக்கு, எதையோ பறி கொடுத்த மாதிரி இப்படி சோகமா இருக்கேன்னு கேட்டிருக்காரு. அப்போ தண்டபாணி பூசாரி கிட்ட, ஏன் பூசாரி, ஒரு பொண்ணுக்கு நம்மளை பிடிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிருக்காரு. அதுக்கு பூசாரி, அந்த பொண்ணுக்கு பிடிச்சதை நம்ம வாங்கி கொடுத்தோம்னா அந்த பொண்ணுக்கு நம்மளை பிடிக்க போகுது, இதுக்கு ஏன் கவலைப்பட்டுட்டு உக்காந்துருக்கன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு தண்டபாணி, இல்ல பூசாரி, அந்த பொண்ணுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கிற பொண்ணை எப்படி நமக்கு பிடிக்கிற மாதிரி மாத்துறதுன்னு கேட்டிருக்காரு. அப்போ பூசாரி என்ன சொல்றாருன்னா, அந்த மாதிரி பழக்கம் இல்லாதவங்கள நம்ம பிடிக்க வைக்கணும்னா அவங்கள வசியம் பண்ணுனா மட்டும்தான் நம்மளை பிடிக்க வைக்க முடியும்னு சொல்லியிருக்காரு. அதை கேட்டு ஆச்சரியம் அடைஞ்ச தண்டபாணி, வசியம்னா என்ன பூசாரின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு பூசாரி என்ன சொல்றாருன்னா, வசியமெல்லாம் நம்ம செய்ய முடியாது, அதுக்குன்னு சில மந்திரங்கள் பூஜைகள்லாம் பண்ணித்தான் அந்த சக்தியை பெற முடியும்னு சொல்லியிருக்காரு. பூசாரி சொன்ன அந்த விஷயத்துல தண்டபாணிக்கு ஒரு அளவு கடந்த ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கு. அன்றிலிருந்து தண்டபாணி பூசாரி கிட்ட அந்த வசியத்தை எங்க கத்துக்கலாம், எப்படி கத்துக்கலாம்னு கேட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. இப்படி தண்டபாணி தொடர்ச்சியா கேட்டுக்கிட்டு இருந்ததால தண்டபாணியோட தொல்லை தாங்க முடியாம கொல்லிமலை மாந்திரிகரோட விசிட்டிங் கார்டை கொடுத்திருக்காரு. இந்த அட்ரஸ்ல இருக்கிறவரு என்னோட நண்பர் தான், அவர்கிட்ட போய் என்னோட பெயரை சொல்லி கேட்டேனா கண்டிப்பா அவர் உனக்கு உதவி பண்ணுவார்னு சொல்லியிருக்காரு. உடனே தண்டபாணியும் அவர் அம்மா கிட்ட போய் வெளியூருக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தரை வேலை விஷயமா சந்திக்க போறேன்னு சொல்லிட்டு பூசாரி சொன்ன கொல்லிமலைக்கு போயிருக்காரு. அங்க இந்த பூசாரி சொன்ன மாந்திரிகர் மிகப்பெரிய அளவுல தொழில் வசியம், செய்வினை செய்யறது, பிரிந்த காதலர்களை சேர்க்கிறது போன்ற வேலைகளை செஞ்சுட்டு வந்திருக்காரு. அப்படி அந்த மாந்திரிகரை போய் சந்திக்கணும்னா முன்னாடியே அப்பாயின்மெண்ட்டும் வாங்கி வைக்கணுமா. மேலும் அவர்கிட்ட வர்ற கிளைண்ட்ஸ் எல்லாம் அவர் கேட்கிற பணத்தை வாரி வாரி இறைக்கிறத தண்டபாணி பார்த்திருக்காரு. அதை பார்த்த தண்டபாணிக்கு நாமளும் மாந்திரிகம் கத்துக்கலாம்ன்ற ஆசையும் வந்திருக்கு. அதனால அன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் அந்த மாந்திரிகரோட வீட்டிலே அமர்ந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. இரவு 8 மணிக்கு மேல அவரோட கிளைண்ட்ஸ் எல்லாரும் போனதுக்கு பிறகு தண்டபாணி அந்த மாந்திரிகர்கிட்ட தன்னை அறிமுகப்படுத்தி இருக்காரு. அவர்கிட்ட, ஐயா, எங்க ஊர் பூசாரி தான் உங்களோட அட்ரஸை கொடுத்து உங்களை பார்த்துட்டு வர சொன்னாரு, எனக்கும் மாந்திரிகம் கத்துக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கியா, என்னை உங்களோட சிஷ்யனை ஏத்துக்குவீங்களான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த மாந்திரிகர், இதுவரைக்கும் நான் யாரையும் என்னோட சிஷ்யனா ஏத்துக்கல, இத்தனை வருடங்களா நான் தனியா தான் இந்த தொழிலை செஞ்சுட்டு வர்றேன், ஆனா இப்ப எனக்கும் வயசாகிட்டு வருது, என்னோட கலை என்னோட முடிஞ்சு போயிடக்கூடாது, சரி நான் உனக்கு என்னோட கலையை கத்துத்தரேன், ஆனா அதுக்கு செலவு அதிகமாகும் சொல்லியிருக்காரு. மேலும் நீ சொன்ன அந்த பூசாரி எனக்கு ரொம்பவே வேண்டப்பட்டவர், அவர் சொன்னார்ன்ற ஒரே காரணத்துக்காகத்தான் உன்னைய நான் என்னோட சிஷ்யனா ஏத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ மாந்திரிகர் என்ன சொல்றாருன்னா, இந்த கலையை கத்துக்கணும்னா காசு அதிகமா செலவாகும்னு சொல்லியிருக்காரு. மாந்திரிகர் அந்த மாதிரி சொன்னதும் தண்டபாணி எவ்வளவு சாமி செலவாகும்னு கேட்டிருக்காரு. அதுக்கு மாந்திரிகர் என்ன சொல்றாருன்னா, நான் உனக்கு சொல்லி கொடுக்க போற மந்திரங்களுக்கு நீ எனக்கு காசு தர வேண்டாம், உனக்கு காலம் பூரா அடிமையா இருந்து நீ சொல்ல போற வேலைகளை செய்யக்கூடிய கருங்குட்டி, அதாவது குட்டிச்சாத்தான் வசியத்துக்கு தான் செலவு அதிகமாகும் சொல்லியிருக்காரு. மேலும் அந்த குட்டிச்சாத்தான் இங்கெல்லாம் கிடையாது, கேரளால தான் போய் வாங்கிட்டு வரணும்னு சொல்லியிருக்காரு. நீ போயிட்டு வர்ற அமாவாசையில நான் சொன்ன தொகையை ரெடி பண்ணிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருக்காரு. ஊருக்கு வந்த தண்டபாணி தன்னோட அம்மா கிட்ட, நான் வெளியூர்ல போய் சொந்த தொழில் செய்ய போறேன், அதனால நம்மளோட பூர்வீக நிலத்தை வித்து எனக்கு பணம் ரெடி பண்ணி கொடுன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவரோட அம்மாவும் இந்த வயசுலயாவது இவனுக்கு புத்தி வந்துச்சேன்னு சந்தோஷப்பட்டு அவங்களோட பூர்வீக நிலத்தை வித்து அந்த பணத்தை தண்டபாணி கிட்ட கொடுத்துருக்காங்க. மாந்திரிகர் சொன்னது மாதிரியே அமாவாசை அன்று அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு கொல்லிமலைக்கு போயிருக்காரு. அன்று இரவிலிருந்து தண்டபாணிய மாந்திரிகர் தன்னோட சிஷ்யனா ஏத்துக்கிட்டு அவரோட தங்க வச்சிருக்காரு. மாந்திரிக வேலைகளையும் மந்திரங்களையும் சொல்லி கொடுத்திருக்காரு.
கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களா அவரோட சொந்த ஊருக்கு போகாம தண்டபாணி மாந்திரிகர் வீட்டிலே தங்கி மந்திரங்களை பழகிக்கிட்டு இருக்காரு. அப்படி மந்திரங்களை கத்துக்கிட்ட தண்டபாணி இப்போ முழு மாந்திரிகராகவே மாறி இருந்தாரு. அப்படி அவர் என்னதான் மந்திரங்களை கத்துக்கிட்டாலும் வாக்கு பலிதம்ன்றது வேணும். அதாவது நம்ம சொல்ற விஷயம் நடக்கணும். இதுதான் இவரோட வசிய முறையில முக்கியமான கட்டம். அப்படி இவருக்கு வாக்கு பலிதம் ஏற்படணும்னா எப்பவுமே இவர் கூட ஒரு சக்தி இருக்கணும். அதோட உதவியில தான் இவர் எதுவுமே பண்ண முடியும். அதுதான் கருங்குட்டின்னு சொல்லக்கூடிய குட்டிச்சாத்தான். அந்த குட்டிச்சாத்தானை வாங்குறதுக்காக மாந்திரிகர் தண்டபாணிய கேரளாவுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. அப்படி அவங்க கேரளாவுக்கு போனதுக்கு அப்புறம் சுடுகாட்டுல இருக்கிற ஒரு காளி கோவில்ல மயான பூஜைகள் நடத்தப்படுது. அந்த பூஜைகள்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கேரளா நம்பூதிரிகள் தண்டபாணி கையில சின்னதா கருப்பா மரப்பாச்சி பொம்மை மாதிரி ஒன்ன தண்டபாணி கையில கொடுத்துருக்காங்க. அது பார்க்கறதுக்கு சின்னதா செய்வினை செய்யற பொம்மை மாதிரி இருந்திருக்கு. அதை தண்டபாணி கையில கொடுத்துட்டு சில நிபந்தனைகளையும் சொல்லியிருக்காங்க. மாசத்துல ஒரு நாள் அமாவாசை இரவுல கண்டிப்பா சாத்தானுக்கு ரத்த காவு கொடுத்தாகணும். எக்காரணத்தை கொண்டும் இதுக்கு வேலை கொடுக்கறத நிறுத்தவே கூடாது. இந்த கருங்குட்டி சாத்தான உனக்கு பிறகு உன்னோட குடும்பத்தை சேர்ந்தவங்க யாராவது வழிபடணும். அப்படி இதை வழிபடுறத நிறுத்தியாச்சுன்னா உங்க குடும்பத்தையே அழிச்சிரும்னு சொல்லியிருக்காரு. அதற்கு பிறகு தண்டபாணிய வாழ்த்தி அனுப்பிச்சிருக்காங்க. அதை வாங்கிக்கிட்டு ஊருக்குள்ள வந்த தண்டபாணி அவரோட வீட்டில் வச்சே நிறைய பேருக்கு குறி சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அவர் செஞ்சு கொடுத்த வேலைகள் எல்லாமே பக்கா சக்சஸ் ஆயிருக்கு. இதனால தண்டபாணியோட புகழ் உள்ளூர்காரங்கள்ல இருந்து வெளியூர் வரைக்கும் பேசப்பட்டிருக்கு. எங்கெங்கேயோ இருக்கிற தொழிலதிபர்கள்லாம் தண்டபாணியை பார்க்கறதுக்காக அவர் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவர்கிட்ட குறி கேட்டுட்டு போனா அது அப்படியே நடக்குதுன்னு பேசிக்கிறாங்க. இதனால தண்டபாணிக்கு காசு, பணம், செல்வாக்கு இதெல்லாம் மிகப்பெரிய அளவுல பெருக ஆரம்பிக்குது. இப்படி தண்டபாணி குறி சொல்ல ஆரம்பிச்ச சில நாட்கள்லே அவரோட அம்மா நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிடுறாங்க. தண்டபாணி அவரோட அம்மாவோட மறைவுக்கு பிறகு மிக அதிக அளவுல சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்காரு. தண்டபாணியோட தோற்றமே முற்றிலும் மாறி போயிருந்துச்சு. புதுசா ஆடைகள் போட ஆரம்பிச்சிருக்காரு. தங்க நகை, சங்கிலி, மோதிரம்னு பார்க்கறதுக்கே பெரிய பணக்காரர் போல இருந்திருக்காரு. இந்த தண்டபாணி ரோட்ல நடந்து போகும்போது யாரோ ஒரு சின்ன குழந்தைய விரலை பிடிச்சு கூட்டிட்டு போற மாதிரியே நடந்திருக்காரு. தண்டபாணி இந்த மாதிரி நடந்துக்கிறதே ஊர்க்காரங்களுக்கு மிக பெரிய சந்தேகமா இருந்துச்சு. மேலும் அமாவாசை இரவுல ஊர் அடங்கினதுக்கு பிறகு அந்த குட்டிச்சாத்தான சுடுகாட்டுக்கு கூட்டிட்டு போய் மயான பூஜை நடத்தியிருக்காரு. அதுக்கு ரத்த காவும் கொடுத்திருக்காரு. சுடுகாட்டுல எரியக்கூடிய பிணங்களை அதுக்கு உணவா படைச்சிருக்காரு. சில சமயங்கள்ல சுடுகாட்டு பக்கம் யாரும் இல்லாத நேரத்துல பிணங்களை தோண்டி எடுத்து அதுக்கு உணவா திங்க கொடுத்திருக்காரு. அப்படி தண்டபாணி குறியெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு பிறகும் அந்த குட்டிச்சாத்தான் அவரை நிம்மதியா இருக்க விடாதான். அவர் நிம்மதியா தூங்கும் போது கூட எனக்கு ஏதாவது வேலை கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருக்குமா. இந்த தண்டபாணி அந்த குட்டிச்சாத்தான் இருந்து கொஞ்ச நேரமாவது விடுபடணுன்றதுக்காக அந்த குட்டிச்சாத்தான மொட்டை மாடிக்கு கூட்டிட்டு போய் ஒரு மூட்டை பொரிய வாங்கி அந்த மொட்டை மாடி ஃபுல்லா இறச்சி விட்டுருவாரு. விடிகிற வரைக்கும் இந்த பொரிய சாப்பிட்டுக்கிட்டுன்னு சொல்லி அந்த குட்டிச்சாத்தானுக்கு உத்தரவு போட்டுட்டு இவர் கீழே இறங்கி வந்துருவாரு. அந்த குட்டிச்சாத்தானும் இவரோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு விடிகிற வரைக்கும் ஒவ்வொரு பொரியா எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். அப்படித்தான் ஒரு நாள் தண்டபாணியோட வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க காத்தோட்டத்துக்காக மொட்டை மாடியில போய் படுத்திருக்காங்க. அப்படி அவங்க நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கும்போது நள்ளிரவு 12 மணி இருக்கும். தண்டபாணி வீட்டு மாடியில ஏதோ வினோதமான சத்தம் கேட்டிருக்கு. அந்த சத்தத்தை கேட்டு பயந்து போன அந்த கணவன் மனைவி 2 பேரும் முழிச்சு என்னன்னு பார்த்திருக்காங்க. அப்பதான் அங்க ஒரு விஷயத்த பார்த்திருக்காங்க. அவங்க பார்த்த அந்த காட்சி அவங்களுக்கு அள்ளு விட்டுருது. அப்படி அவங்க அங்க என்ன பார்த்தாங்கன்னா, ஒரு கருப்பு கலர் குட்டையான உருவம், அதோட தலைமுடியெல்லாம் சடசடையா இருக்கு. அது மொட்டை மாடியில இந்த பக்கமும் அந்த பக்கமும் அலைஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு. அதை பார்த்து அவங்க அடுத்த வினாடியே பாய் தலவாணியெல்லாம் எடுத்துக்கிட்டு கீழே இறங்கி ஓடி இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் தண்டபாணி நிறைய பேரோட பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறாருன்றத கேள்விப்பட்டுட்டு இந்த குமாரோட மனைவியும் நமக்கு கல்யாணம் ஆகி 3 ஆண்டுகளுக்கு மேல ஆச்சு, இன்னும் குழந்தை இல்லையேன்ட்டு தண்டபாணி கிட்ட போய் குறி கேட்கலாம்னு முடிவு பண்ணி தண்டபாணி வீட்டுக்கு வந்திருக்காங்க. குமாரோட மனைவி கனகாவும் வர்றதை பார்த்த தண்டபாணி இந்த ஒரு சந்தர்ப்பத்துக்காகத்தானே இவ்வளவு நாள் காத்திருந்தோம்னு மனசளவுல சந்தோஷம் அடைஞ்சிருக்காரு. கணவனும் மனைவியும் தண்டபாணியை சந்திச்சு அவங்களோட குறைகளை சொல்லியிருக்காங்க.
அதுக்கு தண்டபாணி என்ன சொல்றாருன்னா, கணவன் மனைவி 2 பேரும் வர்ற அமாவாசை அன்னைக்கு இரவு இங்க வாங்க, நாம ஒரு சிறப்பு பூஜை செஞ்சிடலாம். அப்படி செஞ்சாச்சுன்னா அடுத்த மாசத்துல உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும்னு சொல்லியிருக்காரு. சரியா அமாவாசை அன்று குமாரும் குமாரோட மனைவியும் தண்டபாணியோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்போ தண்டபாணி சின்னதா ஒரு யாகம் வளர்த்திருக்காரு. சில மந்திரங்களை இவங்கள உச்சரிக்க சொல்லியிருக்காரு. அந்த நேரத்துல குமாரோட மனைவி கனகா தலையில சில மைகளை தேய்ச்சிருக்காரு. அவர் அந்த மாதிரி மைய தேய்ச்சதும் கனகாவுக்கு உடம்புல சில அதிர்வலைகள் ஏற்பட்டிருக்கு. அதற்கு பிறகு கனகாவுக்கு அவங்கள அறியாமலே தண்டபாணி மேல ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கு. அப்படி தண்டபாணி மேல ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டதும் அவரோட கணவர் குமார கனகாவுக்கு சுத்தமா பிடிக்காம போயிருது. குமார் வேலைக்கு போனதுக்கு பிறகு கனகா தண்டபாணியை பார்க்கறதுக்காக அடிக்கடி தண்டபாணி வீட்டுக்கு போயிருக்காங்க. நாளாக நாளாக ரொம்பவும் நெருங்கி பழகியிருக்காங்க. தனிமையில உறவுலையும் ஈடுபட்டிருக்காங்க. இந்த விஷயம் குமாருக்கு தெரியாம பல முறை கனகாவும் தண்டபாணியும் உல்லாசமா இருந்திருக்காங்க. அப்படித்தான் ஒரு நாள் குமார் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தவர் நைட்டு மனைவியோட தூங்கிக்கிட்டு இருந்திருக்காரு. நள்ளிரவு 12 மணி இருக்கும். கனகா திடீர்னு எழுந்து உட்கார்ந்துருக்காங்க. குமார் அப்பதான் பாத்ரூம் போயிட்டு வந்து படுத்ததுனால தூங்காம இருந்திருக்காரு. கண்களை மட்டும் பேருக்கு மூடி இருந்திருக்காரு. தன்னோட மனைவி எதுக்காக இப்படி எழுந்து உட்காந்துருக்கான்னு அரை கண்ணில் பார்த்துருக்காரு. இப்போ கனகா குமாருக்கு பக்கத்துல வந்து அவரை உத்து பார்த்துருக்காங்க. எதுக்காக தன்னோட மனைவி இப்படி நம்மளை உத்து பார்க்கறான்னு குமார் அரை கண்ணில் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ கனகா தன்னோட காலில் மாட்டின்ற கொலுசை கலட்டி அவங்க தலகாணிக்கு அடியில் வச்சிருக்காங்க. சத்தம் இல்லாம பூனை மாதிரி மெதுவா நடந்து போய் கதவை திறந்து வெளியே போயிருக்காங்க. இதை பார்த்த குமாருக்கு தன்னோட மனைவிக்கு என்னாச்சு, இதுவரைக்கும் இந்த மாதிரி இவன் நடந்துகிட்டதே இல்லையேன்னு சந்தேகப்பட்டிருக்காரு. சரி என்னதான் நடக்குதுன்னு பாப்போம்னு சொல்லி வெயிட் பண்ணியிருக்காரு. வீட்டை விட்டு வெளியே வந்த கனகா அந்த வீதி முழுவதும் சுத்தியும் முத்தியும் பார்த்துட்டு வேகமா நடந்து போக ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ குமாரும் கதவை திறந்துட்டு வந்து வெளியே பார்த்திருக்காரு. ஆனா வெளியில கனகாவை காணோம். இப்பதானே வெளியே போனா, ஆனா எங்க போனான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு கனகாவை தேடும் போதுதான் அவங்க தெருவோட கடைசியில கனகா நடந்து போறது தெரிஞ்சிருக்கு. இந்த நேரத்துக்கு இவ எங்க போறான்னு தெரியலையேன்ட்டு குமாரும் கனகாவையே பின்தொடர்ந்து போயிருக்காரு. கனகா நேரா தண்டபாணியோட வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க. அதை பார்த்த குமாரு அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்காரு. தன்னோட மனைவி எதுக்கு அந்த மாந்திரிகர் வீட்டுல போய் கதவை பூட்டினான்னுட்டு வேகமா அந்த வீட்டுக்கு பக்கம் போயிருக்காரு. அப்படி வந்தவர் தண்டபாணியோட வீட்டு கதவு பக்கத்துல நின்று என்ன நடக்குதுன்னு கேட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. அங்க தண்டபாணி வீட்டுக்குள்ள கனகாவும் தண்டபாணியும் ஏதோ சிரிச்சு சிரிச்சு பேசுற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. அந்த சத்தம் கொஞ்சல் சத்தம் மாதிரி கேட்டிருக்கு. அந்த சத்தத்தை கேட்டு ஆத்திரம் அடைஞ்ச குமாரு கதவை உடைக்கிற அளவுக்கு வேகமா தட்டி இருக்காரு. அப்போ வீட்டுக்குள்ள இருந்த கனகாவுக்கும் தண்டபாணிக்கும் பயங்கர அதிர்ச்சி. இந்த நேரத்துக்கு யார் வந்து கதவை தட்டுறாங்கன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு கனகாவை நீ உள்ளே இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு தண்டபாணி வந்து கதவை திறந்திருக்காரு. வெளியில குமார் கோபத்தோட நிக்கிறத பார்த்த தண்டபாணி அவரை பார்த்து அதிர்ந்து போயிருக்காரு. அடுத்த நொடி எதுவுமே நடக்காதது போல சமாளிச்சிருக்காரு. என்ன குமார் எதுக்காக இந்நேரம் வந்து கதவை தட்டுறன்னு தண்டபாணி கேட்டதும் கோபத்துல இருந்த குமார் தண்டபாணியை தள்ளி விட்டுட்டு வேகமா வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காரு. குமார் வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் கனகா தண்டபாணியோட படுக்கை அறையிலிருந்து வெளியே வந்திருக்காங்க. கனகாவுக்கு குமார் அந்த இடத்துல பார்த்ததும் குப்புன்னு வேர்த்திருக்கு. உன்னோட மனைவி எதுக்காக இந்த நேரத்துக்கு இங்க வந்திருக்கான்னு யோசிக்கிறியா? இந்த ஜாமத்துல உன்னோட மனைவிக்கு பச்சளை மருந்து கொடுத்தா தான் கர்ப்பம் தரிக்கும்னு சொல்லியிருக்காரு. அதுவும் உனக்கு தெரியாம அதை குடிச்சா தான் இந்த வைத்தியம் பலிக்கும். அதனாலதான் கனகாவை உன்கிட்ட சொல்லாம வர சொன்னேன்னு சொல்லியிருக்காரு. அதற்கு பிறகு சில பொடிகளை தண்ணியில கலந்து கனகாவுக்கு குடிக்க கொடுத்திருக்காரு. இப்போ கனகா தண்டபாணி கொடுத்த அந்த பொடியை குடிச்சதுக்கு பிறகு எதுவுமே நடக்காத மாதிரி சரிங்க சாமி நாங்க கிளம்புறோம்னு சொல்லிட்டு குமாரை கூப்பிட்டுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி இருக்காங்க. அப்படி வீட்டுக்கு வந்த குமார் கனகா கிட்ட என்ன சொல்றாருன்னா, இனிமே இந்த தண்டபாணி கிட்ட பேசுறத நிறுத்திரு, அவனை பார்த்தா எனக்கு நல்லவே மாதிரி தெரியல, போலி சாமியார் மாதிரி தெரியறான்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு கனகா அப்படியெல்லாம் அவரை சொல்லாதீங்க, அவர் ரொம்ப நல்லவர்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகு குமாருக்கும் கனகாவுக்கும் அடிக்கடி சண்டைகள் ஏற்பட்டிருக்கு. மறுநாள் காலையில குமார் வழக்கம் போல வேலைக்கு போனதுக்கு பிறகு கனகா தண்டபாணி வீட்டுக்கு போய் என்னோட கணவருக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சு, இனிமே நம்ம 2 பேரும் தனி மேல சந்திக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தண்டபாணி என்ன சொல்றாருன்னா, நான் சொல்ற சில பொருட்களை உங்க வீட்டுல இருந்து எடுத்துட்டு வா, அதுக்கு பிறகு இதுக்கு ஒரு முடிவு கட்டலான்னு சொல்லியிருக்காரு. அது என்னென்ன பொருள்னா, குமார் உபயோகப்படுத்திய துணி, அவரோட காலடி மண்ணு, மேலும் அவரோட தலைமுடி,
இந்த மூன்றையும் கனகா கிட்ட சொல்லி எடுத்துட்டு வர சொல்லியிருக்காரு. அந்த பொருட்களை கனகா கொண்டு போய் கொடுத்ததும் தண்டபாணி அந்த பொருட்களை வச்சு குமாருக்கு செய்வினை செஞ்சிருக்காரு. அப்படி அந்த குட்டிச்சாத்தானை பயன்படுத்தி குமாரை ஏவி விட்டதும் குமார் இப்போ ஒரு கையும் காலும் செயலிழந்து படுத்த படுக்கையா ஆயிருக்காரு. அவரால் எதுவுமே வாயை திறந்து பேச முடியாத அளவுக்கு மாந்திரிகத்தால அவருக்கு வாய்க்கட்டு போட்டிருந்தாரு. அதற்கு பிறகு கனகா தண்டபாணியை பார்க்கறதுக்கு சுதந்திரமா போயிருக்காங்க. அவர் கூட உல்லாசமா இருந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் இந்த மாதிரி நடந்துக்கிறத பத்தி ஊருக்குள்ள தவறா பேசுறாங்க. இந்த கனகா தான் தன்னோட கணவரை செய்வினையில படுக்க போட்டுட்டு மாந்திரிகர் கூட போய் சந்தோஷமா இருக்கான்னு பேசிக்கிறாங்க. ஊருக்குள்ள தண்டபாணி கனகாவை வச்சிருக்காருன்னு பேசிக்கிறாங்க. ஊர்க்காரங்க இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு மாதிரி பேசுற அவமானத்தை தாங்க முடியாத கனகா தண்டபாணிய வெளியூருக்கு கூப்பிட்டுருக்காங்க. தண்டபாணி கிட்ட இந்த ஊரே வேணா, நம்ம வெளியூர்ல போய் பொழைச்சுக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. நம்ம கிட்ட தான் காசு பணம் நிறைய இருக்குல்ல, எங்கேயாவது வெளியூர்ல போய் சொந்த தொழில் செஞ்சு பொழைச்சுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாந்திரிக வேலையை இதோட நிறுத்திருங்கன்னு சொல்லியிருக்காங்க. கனகா சொன்ன அந்த விஷயம் தண்டபாணிக்கும் சரின்னு பட்டிருக்கு. ஆனா அதே நேரத்துல அந்த கேரளா நம்பூதிரி தண்டபாணி கிட்ட சொன்ன விஷயமும் ஞாபகத்துக்கு வந்திருக்கு. எக்காரணத்தை கொண்டும் இந்த குட்டிச்சாத்தானோட வழிபாட்டை எப்பவுமே நிறுத்தக்கூடாதுன்னு அந்த நம்பூதிரி சொன்னது நினைவுக்கு வந்திருக்கு. அப்பதான் தண்டபாணி என்ன ஒரு முடிவு பண்றாருன்னா, இந்த குட்டிச்சாத்தானுக்கு ஏதாவது வேலையை கொடுத்துட்டு இங்கிருந்து கிளம்பிடலான்னு முடிவு பண்ணியிருக்காரு. ஒரு மூட்டை நிறைய மணலை வாங்கிட்டு வந்து அதை அவரோட பூஜை அறையில கொட்டியிருக்காரு. அந்த குட்டிச்சாத்தான்கிட்ட இதுல இருக்கிற மணலை ஒவ்வொன்னா எண்ணி இந்த சாக்குல போடுன்னு சொல்லியிருக்காரு. அப்படி இந்த மணலை முழுசா எண்ணி முடிச்சிட்டேன்னா இதுல இருக்கிற மணல்கள் எல்லாம் இந்த சாக்குல எண்ணி போடு, அப்படி அந்த சாக்கு நிறைஞ்சிருச்சுன்னா இந்த காளி சாக்குக்கு மாத்துன்னு சொல்லி குட்டிச்சாத்தானுக்கு கட்டளை இட்டு இருக்காரு. அவர் வீட்டில் இருந்த காசு பணம் நகை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கனகாவை கூப்பிட்டுக்கிட்டு வெளியூருக்கு போயிடுறாரு. கனகாவோட கணவர் ரொம்ப நாளா உடல்நிலை சரியில்லாம கிடந்து 2015ஆம் ஆண்டு இறந்து போயிடுறாரு. இந்த கனகாவும் தண்டபாணியும் கோயம்புத்தூர்ல போய் இருந்ததாகவும் இவங்க பண்ணின பாவத்துக்காக ஏதோ ஒரு சாலை விபத்துல இவங்க 2 பேருமே இறந்து போனதாக தகவல் சொல்லப்படுது. இந்த தண்டபாணி அந்த வீட்டை விட்டு போனதுக்கு பிறகு அந்த வீட்டுக்குள்ள இரவு நேரங்கள்ல வினோதமான சத்தங்கள் கேட்குமா, சில காட்டு மிருகங்கள் உருமுற மாதிரி சத்தம் கேட்கும்னு பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லிக்கிறாங்க. இன்னமும் அந்த வீடு கைவிடப்பட்ட நிலையில சுவர்கள்லாம் உடைஞ்சு போய் அபாண்டட் பில்டிங்கா இருக்கு. மேலும் அமாவாசை இரவுல அந்த வீட்டுக்குள்ள ஒரு கொடூரமான உருவத்தை ஊர்க்காரங்க நிறைய தடவை பார்த்ததாக சொல்லப்படுது. அப்படித்தான் ஒரு நாள் அமாவாசை இரவுல இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண அந்த பாலுன்ற நபர் அவரோட மளிகை கடையை பூட்டிட்டு இரவு 10 மணி அளவுல அவரோட வீட்டுக்கு போறதுக்காக அந்த வீட்டு பக்கம் நடந்து வந்திருக்காரு. இவரோட வீட்டுல இருந்து ஒரு 10 அடி தூரத்துல தான் அந்த தண்டபாணியோட வீடு இருந்திருக்கு. அப்படி அவர் கடையை பூட்டிட்டு வரும்போது அந்த வீட்டுக்கு பக்கத்துல வினோதமான சத்தங்கள் கேட்குமா. அப்படி அந்த சத்தத்தை கேட்டு பயந்து போன அவரு அந்த வீட்டோட ஜன்னல் வழியா பார்த்திருக்காரு. அங்க உள்ள ஒரு உருவம் கொடூரமான முறையில பாலுவையே முறைச்சு பார்த்திருக்கு. அது பார்க்கறதுக்கு முடியெல்லாம் சடசடையா வச்சு கருப்பா குள்ளமா இருந்திருக்கு. அதை பார்த்து அவருக்கு அள்ளு விட்டுருக்கு. உடனே ஓட்டமும் நடைமா வீட்டுக்குள்ள போய் கதவை பூட்டிக்கிறாரு. இந்த மாதிரி பல முறை அவர் சந்திச்சதாக சொல்றாரு. இன்னமும் அந்த வீட்டுக்குள்ள இரவு நேரங்கள்ல வினோதமான சத்தங்கள் கேட்பதாகவும் இன்னமும் அந்த குட்டிச்சாத்தான் அந்த வீட்டுக்குள்ளே உலாவுவதாக சொல்லப்படுது. மேலும் இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண பாலு அந்த ஊரோட பெயரையும் அவரோட பெயரையும் சொல்ல வேணாம்னு கேட்டுக்கிட்டாரு. ஏன்னா அந்த வீட்டை தண்டபாணியோட பங்காளி வகைராக்கள் விற்பதற்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உண்மையிலே பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து உங்களை நான் இதே மாதிரி ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவத்தோட வந்து சந்திக்கிறேன். பாய்.